கேள்வியோ பேராசி பொருந்தாலே மாலை பொருத்தம் தன்னால பொருந்தும். பேராசி கண்டிப்பா பொருத்தணும். மாமா உடுக்கடிக்கிறாமா அவருக்கு வீட்டமாவுக்கு எப்படி பேராசி பொருந்தது தெரியுமா? எங்க அத்தைக்கு பக்கத்துல எப்படி பொருந்தது தெரியுமா? எங்க மாமா எழுத்த கட்டியோ சூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். இவர் பேரு சுப்பிரமணியன், இவர் வீட்டம்மா பேரு சுசிமா, இன்னொருத்தர் கட்டைக்கார் வருவாங்க கண்ணாடி போட்டவர். ஆமா அவருக்கு பேராசி எப்படி பொருந்தது தெரியுமா? பூனாவுக்கும் அப்படிப்பட்ட அவர் பேர் பூவரசன், அவர் வீட்டம்மா பேர் பூவனிதான். அவங்க போயிட்டா சரி எனக்கு அன்னைக்கே உத்தாரமா வாங்க கொடுத்துட்டான். உனக்கு ஏபிசில 27 எழுதும் போட்டுருந்தாங்க. அப்படி கிடையாதுக்கா, 7 அடித்தல் ஆரம்பிச்சு இசைத்த சாரா வர உனக்கு போயிருந்தாங்க. உன் குணத்துக்கு ஒருத்தி வந்தாலே வந்தாலும் உடக்க பக்கம் ஓடிடுவா. வாயில பிணையில சொல்லிட்டாரு, வாயில பிணையில உனக்கு ஒண்ணுமே வரீங்க, ஒரு அடிக்க வரீங்க. பாப்போமே சுத்தாம எப்படி கை வச்சிருக்காங்க. இப்ப ஏவட்ட நாகராஜன் நாகக்கண்ணியோ பெண்ணவளோ அந்த வரக்கூடிய நேரம் அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சொகம் இருக்கு. ஆமா சொத்துலையும் கூட கிடையாது, சுகத்திலையும் கூட கிடையாது. இருக்கக்கூடிய சொருவு எப்படின்னு கேட்டா நாங்கள் மட்டும் இல்ல, சரி இந்த சரஸ்வதி கீழே நாகத்தின் கவச்சம், கழுத்து கீழே நாகத்தின் கவச்சம், தானம் மட்டும் நம்மளை போல மனிதர்கள் கவச்சம். அதேப்பா தலை மனிதர்கள் போலும் உங்கள் நாகத்தின் போலும் கவச்சம். அப்ப இருவராலே இருக்கிறது நாகராஜன் நாகக்கண்ணி. காலையில 10:30 நந்தினின்னு ஒரு நாடகம் பார்த்து போட மாட்டோம். நந்தினின்னு ஒரு சீரியல் போட மாட்டோம். அந்த சீரியல்ல கண்ணை வந்து போகப்பட்டா ஃபுல்லா பாம்பாவே மாறிடுவோம். ஆனா இவ அப்படி கிடையாது. கருத்துக்கு கீழே நாகத்தின் கவச்சம், கருத்துக்கு மேல மனிதர்களின் கவச்சம். மனிதர்கள் கவச்சமாவே பிறவியை பிறவியா தீராத ஒரே எப்பா ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை? ஒரு கவலை இருக்காது. சரி அந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணி நாகக்கண்ணி என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையமா இருந்து வருகிறது? சொத்தில் இருந்தும் சுகம்